இன்றைக்கி நம்ம உடுப்பி சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பல்காக வச்சுட்டோம் அப்படின்னா உடுப்பி ஸ்டைல் சாம்பார் செய்கிறப்போ இந்த பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 4 டீஸ்பூன் உடைச்ச கருப்பு உளுந்து, 6 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் தேங்காய், 2 டீஸ்பூன் சீரகம், 15லேருந்து 20 காஞ்ச சிகப்பு வத்தல். ஃபஸ்ட்டு இதில் நம்ம மல்லி விதையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தேங்காய் நம்ம சேர்க்குறதுனால ரொம்ப அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணால் அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கருப்பு உடச்ச உளுந்து சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கூட நம்ம சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். கட்டி பெருங்காயம் சேர்த்தாலும் ஓகே, இல்லைனா தூள் பெருங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வத்தல் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா உரைப்பாக வேணும் அப்படின்னா நிறைய வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நம்ம தேங்காய் துருவலோடு சேர்த்து இந்த மசாலாவை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா உடுப்பி ஸ்டைல் சாம்பார் பவுடர் ரெடி.